தினசரி நம்ம உலக செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களோம், ஒவ்வொரு நியூஸும் பரபரப்பா அங்க போர் நடக்குது, இங்க இப்படி வரி விதிச்சுட்டாங்க, இங்க இப்படி சண்டை போட்டிருக்காங்க இப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு டால்பின் வந்து ஒரு ஆளை ஒழுங்கிட்டு, டால்பின் வந்து எவ்வளவு அறிவானது, அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதுலயும் ரொம்ப பிரபலமான ஒரு ஆளை இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் சேனல்ல கூட அது வைரலா வந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அமெரிக்க அதிபர் வந்து டொனால்டு ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் வந்து பேச்சுவார்த்தையில யாரு ஜெயிச்சா, அங்க என்ன பேசினாங்க, அதுல வந்து இவரு தான் வந்து பெரிய ஆளு, அவரு தான் பெரிய ஆளு அப்படிங்கறது மாதிரி. அப்புறம் உக்ரைன்ல வந்து போர்ல நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. இதுல போர் முடிவுக்கு வருமா, வலோடிமிர் ஜெலன்ஸ்கி உக்ரைன் அதிபர் வந்து பாத்தீங்கன்னா அவரு என்ன மாதிரி முடிவெடுக்க போறாரு, இதுல வந்து உலக பொருளாதாரமே இருக்குது அப்படின்னு சொல்றது. இந்த பொருளாதாரத்தை டேக் ஓவர் பண்றது மாதிரி மோடி என்ன பண்ண போறாரு, இது சீமான் வந்து பாத்தீங்கன்னா இது தளபதி இல்ல, அது தலைவிதி இப்படி சொல்லி கிண்டல் பண்றாரு. அப்புறம் நம்ம தளபதி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாநாடு பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் பிடிச்சது மாதிரி செய்தி இல்லைன்னா அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம பரபரப்பா கேட்கறது சந்திக்கிறது மாதிரி ஃபுல்லா மொபைல்ல நோண்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய செய்தி தான் வந்து பாத்தீங்கன்னா, டால்பின் வந்து எவ்வளவு அறிவான ஒரு விலங்கு, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை கடிச்சு கொதறிச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம இதுல இன்னும் யோசிக்கிறதுக்கும் நம்ம கலை சார்ந்து சிந்திக்கிறதுக்கும் ஒரு செய்தி இருக்குது. எப்படின்னு கேட்டா, டால்பின் வந்து பாத்தீங்கன்னா மனிதனுக்கு அடுத்தபடியா மூளையை நல்லா பயன்படுத்தக்கூடியது, அது வந்து நல்ல பிரில்லியண்டா யோசிக்கும். மனிதனுக்கு அடுத்தபடியா உலகத்துல வாழக்கூடிய மிருகங்கள்ல டால்பின் வந்து ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது அப்படிலாம் வந்து நம்ம நிறைய கட்டுரைகள் ஆராய்ச்சிகள் இதெல்லாம் பேசுறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இதே மாதிரி மனிதனுக்கு மூளையை பற்றி ஆராய்ச்சி பண்றது, அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நிறைய அதையும் பார்த்திருப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் முறையடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் புரட்சின்னு சொல்லி மிஷினரி எல்லாம் கொஞ்சம் ஆக்கிரமிச்சு மனுஷனை, அதுக்கடுத்தால அது கம்ப்யூட்டர், அதெல்லாம் தாண்டக்கூடிய அளவுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மனுஷன் வந்து ஆக்கிரமிச்சிடும், மனுஷனை வந்து தாண்டி யோசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயாராயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பயமோ இல்லைன்னா ஒரு அச்ச உணர்வோ நமக்குள்ள இருந்துகிட்டு இருக்குது. இது எப்படி சரியா தப்பா அப்படிங்கறத யோசிக்கிறது மாதிரிதான் எனக்கு கேள்வியும் பதிலும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம சேனல்ல வந்து பாருங்க. இந்த கலையை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா கீழே நம்பருக்கு போன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.